நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா JavaScript Array மெத்தடில் இருக்கிற Unshift பற்றி தான். Unshift வந்து வித்தவுட் ஸ்ப்ரெட் மெத்தடோடையும் வித் ஸ்ப்ரெட் மெத்தடோடையும் நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் ஸ்ப்ரெட் மெத்தட்னா எப்படி இருக்கும், வித் ஸ்ப்ரெட் மெத்தட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக இதில் பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபஸ்ட்டு அன்ஷிஃப்ட்னா என்ன? அன்ஷிஃப்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்மளோட அரே இருக்கா, நம்ம அரேயில் வந்து பிகினிங்காக, தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வரணும். எனக்கு வந்து 4 5 6ன்னு ஒரு அரே இருக்குது, எனக்கு 1 2 3 அப்படின்ற இந்த அரே வந்து ஃபஸ்ட்டு வரணும் அந்த இருக்கிற அரேயில் அப்படின்ற இடத்துல தான் நம்ம அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஏதாவது புது புது எலமெண்ட்ஸை நம்ம எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் அந்த அரேயில் வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுன்னா ஒரிஜினல் அரேவை ஓவர் ரைட் பண்ணும். அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அரேவை ஓவர் ரைட் பண்ணி அதில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பிகினிங்கில் வந்து ஆட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நியூ லென்த் ஆஃப் அரே கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். அந்த அரே அதோட சின்டெக்ஸ் என்னென்னா அரே டாட் அன்ஷிஃப்ட். அதில் வந்து நம்ம என்னென்ன அரே ஃப்ரண்ட்டில் போடணுமோ அந்தந்த அரேவை நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டிருப்போம். அரேன்றது உங்களோட டிஃபால்ட்டாக இருக்கிற அரே. அந்த அரேக்குள்ளே தான் மற்ற ஐட்டம்ஸை நம்ம போடும்போது அது ஃப்ரண்ட்டில் என்ன ஆகிருக்கும், நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து நம்ம வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ப்ரீவியஸாக சொன்னது ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணாமல். இப்போ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரிஜினல் அரேவை மாடிஃபை பண்ணாது, புது அரேவை க்ரியேட் பண்ணும். ஸோ அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, உங்களோட ஃபஸ்ட் அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி 3 டாட் யூஸ் பண்ணி என்னென்ன அரேஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பிகினிங்கில் என்னென்ன அரே வரணுமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுவோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு அன்ஷிஃப்ட் HTML ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்கே வேணுமோ. க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து என்னோடய HTML சின்டெக்ஸ் போட்டுட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஹெட்குள்ளே இல்லைனா பாடிக்குள்ளே இது ரெண்டுக்குள்ளேயுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட் போடலாம். ஆஸ் பர் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். இந்த அரேக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா வேர் num1. இந்த அரேக்குள்ளே நான் என்ன வேல்யூஸ் போடுறேன்னா 40 50 60. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்ஷிஃப்ட் நான் என்ன சொன்னேன், முன்னாடி நம்ம ஆட் பண்ணுற நம்பர்ஸ்னு சொன்னேன். ஸோ num1 டாட் அன்ஷிஃப்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் 10 டாட் 20 டாட் 30 இப்படின்னு கொடுத்துட்டு இப்படி வந்து நார்மலாக கொடுத்துட்டாலே என்ன ஆகும்னா இந்த நம்1ல் போயிட்டு நம்மளுக்கு 10 20 30 அதுக்கப்புறம் தான் 40 50 60 வரும். ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் இது வந்து நம்பர்னால நம்ம 10 20 30ன்னு கொடுக்குறோம். இதே வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் இல்லை, நான் ஆப்ஜெக்டாக கொடுக்க போகிறேன். நம்ம எப்படி கொடுக்கணுன்னா ஆப்ஜெக்டாக இப்படி தான் கொடுக்கணும். சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரிங் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்லேயும் எப்படி பண்ணலாம் இப்படி சொல்லிக்கிறேன். ஸோ 10 20 30 கொடுத்தா போது என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல 10 20 30 40 50 60ன்னு ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் இது எப்போவுமே நம்ம என்ன கொடுத்தாலும் ஃப்ரண்ட்டில் தான் ஆட் ஆகும், இந்த அரேவோட ஃப்ரண்ட்டுக்கு தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ போய் நம்ம கன்சாலில் போய் செக் பண்ணலாம். ஸோ கன்சால் கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எந்த இடத்துல வேணுமோ எந்த மாதிரி இடத்துல வேணுமோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்ஷிஃப்ட் வித்தவுட் ஸ்ப்ரெட், இப்போ நம்ம ஸ்ப்ரெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம், வித்தவுட் ஸ்ப்ரெட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணோன்னு, இதோட காப்பி பாத் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத் போட்டுக்கோங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்தோன்னே இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா கன்சால் போய்க்கோங்க. கன்சால் இப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்கள், 10 20 30 நம்ம கொடுத்தது என்ன இருக்குது, அரேயோட ஃப்ரண்ட்டில் இதாக இருக்குது. இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க, இது எக்ஸிஸ்டிங் அரேயில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ போய் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வித் ஸ்ப்ரெட்டோட இது எப்படின்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கனால இப்போ நான் வந்து ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறேன். தட் மீன்ஸ் வித் ஸ்ப்ரெட்டோட பண்ணுறேன். அது நம்ம ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ப்ரெட்டோட பண்ணும்போது வேர்
அரே 1ன்னு எடுத்துக்க. ஆல்ரெடி நம்பர் யூஸ் பண்ணியிருக்கனால இல்லை ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஐடி 1, நேம் வந்து என்ன கொடுக்கலான்னா இது ஒன்று கொடுத்துக்கலாம், ராம். இப்போ இங்கே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் ஐடி வந்து 2 அண்ட் நேம் வந்து சீதா. இப்போ நான் வந்து இதை வந்து ஐடி மட்டும் நான் மாற்றி கொடுத்துக்கிறேன். இது வந்து இதை வந்து ஒரு 3ன்னும் இதை வந்து 4ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அரே 2, இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அரே 2க்கு பண்ணிக்கோங்க. காப்பி, பேர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், பேர் நம்பர் மட்டும். ஸோ இப்போது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அரே 2. ஸோ அரே 2ல் இப்போது இதை 1ன்னும் இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். நேம் மட்டும் மாற்றிக்கலாம், ராம ரகுனும் சீதாவை சவிதான்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த 4 நேம் இருக்குது எனக்கு. இப்போ இந்த 2 அரேவுமே நான் மர்ஜ் பண்ணணும். இப்போ வந்து வித் ஸ்ப்ரெட்டோட பண்ணணுன்றப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு வந்து தனி ஸ்ட்ரிங்காக வேணும், இந்த எக்ஸிஸ்டிங்கில் எனக்கு இருக்க வேணாம் அப்படின்னா நான் தனியாக ஒரு அரே க்ரியேட் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அரேவை காப்பி பண்ணிக்கிறேன். எப்படி அரேவை காப்பி பண்ணிக்கிறேன்னா டைரெக்டாக அரே 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே இப்படியும் காப்பி பண்ணலாம், நம்ம ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியும் காப்பி பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாகவே பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த அரே 3 இருக்கு இல்லையா, இந்த அரே 3க்குள்ளே வந்து இந்த அரே 3யில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் சொன்னது கொடுத்துட்டு அரே 2 எனக்கு எது ஃபஸ்ட் வரணும், அரே 2 ஃபஸ்ட் வரணும். கம்மா கொடுத்துட்டு திருப்பி எனக்கு அரே 1 செகண்டில் வரணும். அரே 2 எனக்கு வந்து பாருங்கள், அரே 2 வந்து ஃபஸ்ட்டில் வரணும். ஸோ அரே 1 வந்து செகண்டில் வரணும். இந்த ஆர்டர் படி வரணும். நான் இப்படி கொடுத்துட்டா போதும், சிம்பிள். எனக்கு என்ன ஆயிரும்னா இப்போ நான் ஆட் பண்ணது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அன்ஷிஃப்ட் வித் ஸ்ப்ரெட். இதை நம்ம அன்ஷிஃப்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே கொடுத்துக்கலாம் டைரெக்டாக. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எதை ஃபஸ்ட்டில் போடணுமோ அதை ஃபஸ்ட்லேயும், எதை செகண்டில் போடணுமோ அதை செகண்ட்லேயும் கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட் ஆஃப் யூஸிங் அன்ஷிஃப்ட்டுக்கு பதிலாக. இதை நம்ம போய் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ரௌசரில் பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அன்ஷிஃப்ட் வித் ஸ்ப்ரெட் கரெக்டாக ஆட் ஆகிருக்கா நம்ம கொடுத்தது. ஸோ வந்து நம்ம அன்ஷிஃப்ட்டில் பண்ணக்கூடியதை அன்ஷிஃப்ட் இல்லாமல் ஸ்ப்ரெட்லேயே பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே வந்து ஸ்ப்ரெட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நியூ அரேவை தான் க்ரியேட் பண்ணும். எக்ஸிஸ்டிங் அரேவை டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம கொடுக்குற லாஜிக்கு ஏற்ற மாதிரி. இப்படி யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிப்போம். இல்லை எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அன்ஷிஃப்ட் மூலமாக நான் பண்ணுறேன். ஸோ இதை நான் அன்ஷிஃப்ட் மூலமாக பண்ணும்போது எப்படி பண்ணலாம், நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோமே இதே மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போது நான் அரே 1ன்னு எடுத்து டாட் அன்ஷிஃப்ட்னு கொடுத்துட்டு இங்கே நான் அரே 2ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வந்திருக்கணும், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கணும். கரெக்டாக? பட் நீங்கள் அரேவாக யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அப்படி வராது. அன்ஷிஃப்ட். இப்போ பாருங்கள், அரே 2 நம்மளுக்கு அரே 1 எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம போய் பார்ப்போம் ப்ரௌசரில். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும் இது வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு இப்போ அன்ஷிஃப்ட் அப்படின்றது. ஸோ பாருங்கள் எவ்வளோ தப்பாக வந்திருக்கு. இப்போது நம்ம அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு அரேவாகவே வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆப்ஜெக்டாக.
ஸோ இப்படி ஆகக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி நம்பர்ஸ் மட்டும் அப்படி ஆச்சு. நம்பர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் இருந்தால் நீங்கள் அன்ஷிஃப்ட்டை டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணலாம். இதே ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை நீங்கள் வந்து ஒரு அரேவே வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அன்ஷிஃப்ட்டை வேறு மாதிரி யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஸோ அன்ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் ஒரு நம்பர் இந்த மாதிரி டைரெக்டாக நம்பர் கொடுத்தா இல்லை டைரெக்டாக இப்படி ஸ்ட்ரிங் கொடுத்தா மட்டும்தான் டைரெக்டாக அன்ஷிஃப்ட்னு யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எப்படி அன்ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரே அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அரே டாட் ப்ரோட்டோடைப் டாட் அன்ஷிஃப்ட் டாட் அப்ளைன்னு யூஸ் பண்ணி அரே 1 தான் ஃபஸ்ட் போடணும். இதுதான் உங்களோட மெயின் அரே. இந்த அரேக்குள்ளே தான் மற்ற அரேஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அரே 2ன்னு போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அரே 2 என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ நம்ம போய் பாருங்கள், கன்சோல் போடுறேன். console.log unshift அரே 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அரே 1 வந்து அரே 1க்குள்ளே இது கரெக்டாக இது அரே 2 வந்து முன்னாடி வந்திருக்கும், அரே 1 வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். அன்ஷிஃப்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து செகண்டாக என்ன அரே கொடுக்குறோமோ அந்த அரேவை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துக்கும். ஆனால் ஸ்ப்ரெட்டில் வந்து நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஆர்டர் படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். ப்ரீவியஸ் கோடை நீங்கள் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரண்ட்டாக போட்ட கோடை மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் நம்ம அரே 2 வந்து செகண்டாக கொடுத்தாலும் அன்ஷிஃப்ட் கொடுத்துருக்கனால அது என்ன பண்ணிடுச்சு, அந்த அரேவை நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் அன்ஷிஃப்ட் அண்ட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி. பெட்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணியே போகலாம். ஏன்னா அன்ஷிஃப்ட் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். நான் ஷிஃப்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் முழு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஆர்டர் படி நம்ம ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு எஸ்டேஷன்ஸும் இல்லாமல். ஏன்னா நம்ம அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஏற்படும். வெறும் நம்பர் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு அரேயில் ஆட் பண்ணுறீங்கன்னா சிம்பிள். அதே வந்து நீங்கள் வந்து அரேவாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அன்ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணும்போது கம்பேர் டு ஸ்ப்ரெட்டை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இன்னொன்று எப்படின்னா நம்மளால் அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் இப்போ நீங்கள் ஒரு புது அரேயில் வந்து இந்த அன்ஷிஃப்ட்டை க்ரியேட் பண்ணினாலும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நான் அதோடு தான் முடிச்சிடலான்னு நினச்சேன், பட் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக காமிச்சே ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ அரே 1 அரே 2ன்னு இருக்குது. இப்போ நான் ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கனால அரே 1லேயே நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரே எக்ஸிஸ்டிங்லேயே வந்து இதாயிரும். இதே வந்து நம்ம அரே 3 யூஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன் பாருங்கள். அரே 3 நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ அரே 1ஐயும் போட்டு பார்ப்போம். இதை இப்போத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறதுக்காக. இப்போ போய் நான் ப்ரௌசரில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அன்ஷிஃப்ட் வித் ஸ்ப்ரெட்ன்றது நம்மளோட புது அரே. எப்போவுமே ஸ்ப்ரெட் வந்து புது அரே தான் க்ரியேட் பண்ணும். நம்மளோட எக்ஸிஸ்டிங் அரே தான் என்னது, ராமன் சீதா அரே 1. ஸோ இது வந்து எந்த ஒரு என்ன பண்ணல, இம்பேக்ட் பண்ணலை, எக்ஸிஸ்டிங் அரேவை தொடவே இல்லை, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு, புது அரேவாக க்ரியேட் பண்ணியிருக்கு. இதே நீங்கள் அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸிஸ்டிங் அரே வந்து எப்போவுமே வந்து எக்ஸிஸ்டிங் அரேயில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகி நம்மளுக்கு புது அந்த அரேயோட லென்த்தை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் வேறு வேரியபிளை போட்டு இல்லை வேறு புதுசாக ஒரு வேரியபிளை காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு எப்போவுமே என்னாகும், அன்ஷிஃப்ட் வந்து எக்ஸிஸ்டிங் அரேவை அப்டேட் பண்ணியே ஆகும். ஆனால் ஸ்ப்ரெட் மெத்தட் அப்படி பண்ணாது. இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அரே வச்சு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட வேல்யூஸை. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்ஷிஃப்ட் தட் மீன்ஸ் வேணாம் அப்படின்னா புது வேரியபிளையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டுக்கும் அன்ஷிஃப்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.